அதில் எங்களுக்கு என்ன சார் போச்சு? அவங்களுக்கு தான் எல்லாம் போச்சு. இவ்வளோ நாள் அவங்க எதற்காக நின்றுட்டு இருந்தாங்களோ அந்த இன்டெகிரிட்டியே போயிடுச்சு அப்படின்றப்போ, இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச இன்டெகிரிட்டியே ஒரே ஒரு யங் மேனுக்காக நீங்கள் இழப்பீங்கன்னா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான திராணி மிகுந்த யங் மேனுக்காக எதை வேணால் இழக்கலாம். இந்த யங் மேனுக்கு அவ்வளோத்தையும் இப்போ இழந்தீங்க. அப்போ இட் இஸ் நாட் அபவுட் தி யங் மேன். அதுக்கு பின்னாடி பவர் இருக்கு, அதுக்கு பின்னாடி பணம் இருக்கு, அதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. யாரோ ஒரு பையனுக்காகலாம் யாரும் இந்த தியாகங்கள் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு, அது அவங்களுக்கு தேவைப்படுது. அது அப்படிதான்றது நமக்கு வெளிப்படையாவே தெரியும். உங்களுக்கு தேவைப்பட்டு போனா அதை நீங்க உங்க சுயநலத்துக்காக நீங்க செய்துக்கோங்க. பட் தட் இஸ் ஓகே. அது உங்க சுயநலம்ன்றது கூட நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஆனா பொதுமக்களை பாதுகாப்பதற்கு நாளைக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு எமர்ஜென்சி, ஒரு திட்டம் அறிவிக்கணும், ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கிங் இருக்கு, பாலிசி மேக்கிங் இருக்குன்னா அதை பத்தி எதுவுமே தெரியாத ஒரு பையனை வந்து எங்களுக்கு லீடர்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க வெறும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா வச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது சொதப்பினாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் வின்னு, தோத்தாலும் எங்களுக்கு வின்னு, 2 விதத்துலயும் நாங்க ஜெயிக்கிறோம். சரி. ஆனா உட் பி சீஃப் மினிஸ்டர்னு சொன்னீங்கன்னா